ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் அதிரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 1 கப்பு அரிசி மாவில் இன்ஸ்டன்ட் அதிரசம் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிப்பியை ரேஷனில் வாங்கின பச்சரிசியை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த அதிரசம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்தோம்னா இனிப்பு அதிகமாக இருக்கும். வெல்லம் அளந்த கப்லேயே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கணும். வெல்லத்தில் கல்மண் தூசி இருக்கும், அதை வடிகட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி சூடுபடுத்துகிறோம். நல்லா கரைஞ்சிருச்சு. வடிகட்டியை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிருங்க. சுக்குத்தூள் 1/4 ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். சுக்கோட வாசனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா சூடாயிருச்சு. 1 கப் அளவு ரேஷனில் வாங்கின பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவுலையும் இந்த அதிரசம் செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கரண்டியில் நல்லா கிண்டி விட்டுறணும். நம்ம ஊற்றிருக்க தனியாக மாவு எல்லாம் நல்லா உறிஞ்சிரும். கையெடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. மாவு நல்லா கெட்டியாயிருச்சு. இது மேலே கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஆறுனதுக்கப்புறமா மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்குது. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். அதிரசம் மாவு ரெடி ஆயிருச்சு. எந்தளவு அதிரசம் பெருசாவோ அல்லது சின்னதாவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். இதே போல் எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாழை இலையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை எடுத்து நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கணும். ரொம்ப மெலிசாக தட்டிடக்கூடாது, கொஞ்சம் தடிமனாகவே தட்டிக்கங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக தட்டினதுக்கப்புறமா ஓட்டை வேணும்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓட்டை இல்லாமலும் நம்ம அதிரசத்தை சுட்டு எடுத்துக்கலாம். இந்தளவு தடிமனாக இருந்தால் போதும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசத்தை போட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கடாய் சின்னதாக இருக்கனால நான் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். கடாய் பெருசாக இருந்தால் 2-3 கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். போட்ட உடனே திருப்பி விட்டோம்னா அதிரசம் உடஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ நல்லா திருப்பி விட்டோம்னா கலர் ஒரே மாதிரி மாறி வரும். எண்ணெயிலிருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பராக சாஃப்டான இன்ஸ்டன்ட் அதிரசம் ரெடி ஆயிருச்சு. அதிரசம் பொரிச்ச உடனே அதுக்கு மேலே கரண்டியை வச்சு அழுத்தினோம்னா அதில் இருக்க அதிகப்படியான எண்ணெய் எல்லாமே வந்துடும். இதே போல் மீதம் இருக்க எல்லா அதிரசங்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அதிரச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.